கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா. தேவையற்ற பயம். இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். நான் உமது முகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிற ஒவ்வொருவனும் என்னை கொன்று விடுவானே என்றான். ஆதியாகமம் 4:14. நான் உமது முகத்துக்கு விலகி மறைகிறவனாயிருப்பேன் என்று காயீன் தேவனிடத்தில் புலம்புகிறான். ஆனால் இது உண்மையல்ல. காயீனுடைய முகத்துக்கு தேவன் மறைந்திருப்பார் என்பதே உண்மையாகும். தேவனுக்கு முன்பாக நிற்தற்கோ அவருடைய மகிமையான முகத்தை தரிசிப்பதற்கோ பாவியான ஒரு மனுஷனுக்கு தைரியம் இராது. என்னை கண்டுபிடிக்கிற ஒவ்வொருவனும் என்னை கொன்று போடுவானே. உண்மையில் காயீனை சுற்றிலும் அவனுடைய இரத்த சம்பந்தமான உறவினர்களேயன்றி அந்நியர் ஒருவரும் இருக்கவில்லை. இவ்வாறு இருக்க அவனுடைய கூற்றை ஒருவரும் நம்புவதற்கு ஏதுவில்லையே. தன்னை கண்டுபிடிக்கிற ஒவ்வொருவனும் தன்னை கொன்று போடுவான் என்பது காயீனுடைய சொந்த கற்பனையாகவே இருந்தது. ஒரு பாவி எப்போதும் தேவையற்ற பயத்தினாலும் பீதியினாலும் ஆட்கொள்ளப்படுகிறான். கருப்பு கண்ணாடி அணிந்திருக்கும் ஒருவனுக்கு முழு உலகமும் இருண்டிருப்பதாக காட்சியளிப்பது போல காயீன் கொலைபாதகனாக மாறியபோது அவன் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நபரும் கொலைபாதகனாக மாறிவிட்டதாக எண்ணத் தொடங்கினான். நம்முடைய இருதயம் அசுத்தமாயிருக்குமாயின் மற்றவர்களும் அசுத்தமாயிருப்பதாக நாம் எண்ணுவோம். அவ்வாறே நம்முடைய இருதயம் சுத்தமாயிருக்குமாயின் மற்றவர்களும் சுத்தவான்களாயிருப்பதாகவே நாம் எண்ணுவோம். தீத்து 1:15. மற்றவர்கள் அசுத்தமாயிருப்பதாக நாம் எண்ணுவோமாயின் அதன் பொருள் நாம் அசுத்தமாயிருக்கிறோம் என்பதே. நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமாக. தேவையற்ற பயம் அல்லது கவலையினால் நாம் அலக்களிக்கப்படுகிறோமா? எதிர்மறையான எண்ணங்களுக்கும் உணர்ச்சிகளுக்கும் நாம் அடிக்கடி இடம் கொடுக்கிறோமா? அப்படி என்றால் நம் இருதயம் செவ்வைப்படுத்தப்பட வேண்டியது அவசியம். சுத்தமில்லாத ஒரு இருதயத்தினால் கர்த்தருடைய தயையையோ அல்லது வேறெந்த நபரிலும் உள்ள நன்மையையோ காண முடியாது. அப்படிப்பட்ட இருதயமுள்ளவர்களால் கர்த்தரிலும் அவருடைய அன்பிலும் கூட நம்பிக்கை வைக்க முடியாது. ஆமென்.